சொல்லுங்க டாக்டர். என் பொண்ணு கண்ணு முழிச்சிருவான்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் உடம்புல ஒரு அசைவுமே இல்ல. எனக்கு ரொம்ப பதட்டமா. செக் பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. டாக்டர் எப்ப கண்ணு முழிப்பா டாக்டர்? பயப்படாதீங்கம்மா. ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில உங்க பொண்ணுக்கு பல்ஸ் கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அடிப்பட்ட வலி தெரியாம இருக்கிறதுக்காக மயக்க இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்கோம். அதான் இன்னும் மயக்கத்திலே இருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படியும் மார்னிங் விடியறதுக்குள்ள மயக்கம் தெளிஞ்சு நார்மல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட யாரும் பேச்சு கொடுத்து தொந்தரவு பண்ணாதீங்க. மார்னிங் வந்து நான் ஒரு முறை செக் பண்றேன். அது வரைக்கும் நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. நீங்க நிம்மதியா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? ஓகே.
தென்றல், அம்மாடி தென்றல், தென்றல், அம்மா பாரு தென்றல். தென்றல், தென்றல், தென்றல். என்னங்க என்னங்க பூர்ணி இல்ல, சீக்கிரம் வாங்களே. தென்றல் கண்ணு முழிச்சிட்டா. தென்றல், தென்றல், எங்க எங்க இங்க பாருங்க, நம்ம தென்றல் கண்ணு திறந்துட்டா. தென்றல், அப்பா வந்திருக்காரு பாருடி. உனக்கு ஒண்ணும் இல்ல. தென்றல், நீ நல்லா இருக்கடி, உனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாரு நிலா, அப்பா பாரு. சித்து எங்கம்மா? சொல்லுங்க, எங்க சித்து? சித்து எங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் இங்க இருக்கீங்க. சித்து எங்க? அவன் எப்படி இருக்கான்? அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. சித்து எங்க? சொல்லுங்க அத்தை. அத்தை, ஏன் அழறீங்க? எங்க சித்து? என்னாச்சு அவனுக்கு? சித்துக்கு பின் மண்டையில் அடிபட்டதுனால மூளை வரைக்கும் பாதிப்பு உண்டாயிடுச்சான். அவனை காப்பாத்துறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் புள்ள இப்ப கோமா பேஷண்ட் மாதிரி எந்த அசைவும் இல்லாம படுத்து கிடக்குறான். சித்து, அந்த கார் ஏன் மேல தானே மோத வந்துச்சு. சித்து, என்ன காப்பாத்த முயற்சி பண்ண போதுதான் அந்த கார் ஒன்னையும் சேர்த்து அடிச்சிருச்சு. இப்ப நான் பழச்சுக்கிட்டேன். ஆனா நீ, என்னால தானே உனக்கு இதெல்லாம். என்ன பண்ற நீ? என்ன பண்ற? விடுமா? இது பண்ணதுக்கு அப்புறம் அட்டையிலுக்கு அமைதியா இருக்கா? ஐயோ, நீ அதெல்லாம் எடுக்க கூடாது. விடுமா? என்னங்க நீங்க? அவன் என்ன பண்றான்னு பாருங்க. வேண்டாம் சொல்லுங்க. ஐயோ அக்கா, சொல்ற பேச்சு கேளு.
ஒரு நிமிஷம் இருங்க. தள்ளுங்க. என்ன கூட்டமா இப்படி சத்தம் போட்டு வரீங்க? அந்த பொண்ணு கண் முழிச்சிருச்சாமே, நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? இது ஹாஸ்பிட்டலா இல்ல மார்க்கெட்டா? சித்து சித்து எந்திரி சித்து. என்ன கண்ணு முழிச்சு பாரு சித்து. சித்து ப்ளீஸ் சித்து எந்திரி சித்து. ப்ளீஸ் என்ன கண்ணு முழிச்சு பாரு. சித்து ஏந்திரி சித்து. சித்து ஏந்திரி. என்ன காப்பாத்துறதுக்காக நீ இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டியடா. ஏன் என்ன காப்பாத்த நினைச்ச? எந்திரி சித்து. நான் அடிபட்டு செத்தா செத்துட்டு போறேன். நீ பாட்டுக்கு விலகி நின்னு இருக்கலாம்ல. என்ன ஏன் காப்பாத்த நினைச்ச? என்ன காப்பாத்தணும்னு நினைச்சதுனால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. சித்து எந்திரி சித்து. எந்திரி சித்து. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தின குற்ற உணர்ச்சி காலம் முழுக்க என்ன சித்திரவதை படுத்தும் சிந்து. சிந்து நீ எந்திரிச்சு எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் தென்றல்னு ஒரு வார்த்தை சொல்லு சிந்து. என்ன பாரு சித்து. என்ன கண்ணு முடிச்சு பாரு சித்து. எந்திரி. சித்து என்ன கண்ணு முழிச்சு பாரு. எந்திரி சித்து. சித்து எந்திரி சித்து. ப்ளீஸ் சித்து ப்ளீஸ் என்ன கண்ணு முழிச்சு பாரு சித்து. சித்து சித்து எழுந்திரு. எழுந்திரு சித்து. எழுந்திரு. என்ன பாரு சித்து. சித்து சித்து எழுந்திரு. கொஞ்ச நேரம் அமைதியா எங்கே இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சித்து என்ன பாரு சித்து. சித்து எழுந்திரு சித்து. ஐசியூல இருக்க பேஷண்ட் இப்படி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நர்ஸ் இவங்களை கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் வெளியில கூட்டிட்டு போங்க. வெளியில போங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம். சித்து மேடம் வாங்க மேடம். டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. சித்து ப்ளீஸ் மேடம் வாங்க. விடுங்க போடாதீங்க மேடம். வாங்க விடுங்க. டாக்டர் டாக்டர் சித்துவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவங்க அம்மாவுக்கு அவன் ஒரே புள்ள. அவன் இல்லைன்னா அவங்க அம்மாவால வாழவே முடியாது. ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சித்துவை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். அம்மா இவரை காப்பாத்துறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. நீங்களும் பேஷண்ட் தான்.
ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இவரை எப்படியும் நாங்க காப்பாத்திடுவோம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நர்ஸ், இவங்களை கூட்டிட்டு போங்க. மேடம் வாங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க வாங்க. சிந்துவை ப்ளீஸ், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சொன்னா கேளுங்க வாங்க நர்ஸ், கூட்டிட்டு போங்க. வாங்க friend-அ மேடம். நாங்க காப்பாத்துவோம். சிஸ்டர், வாங்க கூட்டிட்டு மேடம் போங்க. வாங்க. சித்து உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என் உயிரையே விட்டு